மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். வீட்டில் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை வந்து காஞ்சி மகாபெரிவரை தான் பிறக்கும், ராமானுஜரை தான் பிறக்கும், ராகவேந்திரரை தான் பிறக்கும். அந்த மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஒரே ஒரு ராசின்னா அது மீனம். ஏன்னா இந்த டைம் குரு புஷ்க யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகத்தில் குழந்தை பிறக்குது, குழந்தை உற்பத்தி ஆகுது, இல்லை குழந்தை வந்து கன்சீவ் ஆகுது, ஃபர்டிலிட்டி முடியுது, ஐவிஎஃப் முடிஞ்சுது, ரெடி ஆக போகுதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்க அது சாக்ஷாத் தெய்வ குழந்தை. ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல். ஆனால் உண்மை இதுதான். இந்த மாதிரி மறுபடியும் குழந்தைலாம் பிறக்க மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பராப ஆண்டு 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதே மாதிரி இந்த மாதிரி காம்பினேஷன் 32 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 32 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி 100 இயர்ஸ் ஒன்ஸ் கொரோனா வரும்னு சொல்கிறாமோ அந்த மாதிரி ஒரு இந்த ஃபினாமினன்னு ஒன்று நடக்கும். அது இப்போ டைம் வந்து குரு புஷ்ய யோகத்தில் இருக்கிறது. சாக்ஷாத் குருமார்கள் அவதரிக்கக்கூடிய ஸ்தானமாக கண்டிப்பாக உண்டு. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கே பிறக்கலாம், உங்கள் வீட்டில் உங்களுக்கே குழந்தை பிராப்தம் ஏற்படலாம், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பேர குழந்தைகளாக பேசிக்கலாக மகான்களாக இருக்கலாம், சன்னியாசிகளாக இருக்கலாம். அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஆங்கிளில் இது, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த நீச்ச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதும், இந்த மோட்ச திரிகோணம்னு சொல்லக்கூடிய 4, 8, 12 பாவகங்களில் குரு போய் மறையும் போதும் வெளியூரில் ராஜாவாக மாறுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்திருப்பாங்க. யூகேவோட சிட்டிசனில் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகேவாக இருந்தார். இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் இந்தியன். இப்போ அடுத்து கமலா ஹாரிஸ் வந்து கண்டிப்பாக யூஎஸ் உடைய பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ அன் இந்தியன். வம்சாவழிகள் இப்படி பிறக்கிறது வந்து இருக்க இந்தியாவாக இருந்தாலும் போய் அவங்க வெளியூரில் வெளிநாட்டில் ராஜாவாக மாறக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இந்த குரு புஷ்ய யோகத்தில் ஏற்படும். தட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மீனராசி. மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடக்கும், அவங்க வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்கள் நடக்கும்.